சரிங்களா? பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எல்லா பிசினஸ்க்கும் தேவைப்படுது. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஒரு பிசினஸ்க்கு பிசினஸ் இருக்கிறத தாண்டி அந்த பிசினஸ்க்கான மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் அந்த பிசினஸாவே செயல்பட முடியும். பட் இப்ப இருக்கிற நவ டேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் ஈஸியா பிசினஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பிசினஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண தெரியாம, மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம அந்த பிசினஸ் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. எவ்ரி பிசினஸ் நீட்ஸ் மார்க்கெட்டிங். அது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா, ஒரு ஸ்கில், ஒரு ரோலாவுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்கு, அந்த பிசினஸோட ப்ராடக்டையோ சர்வீசஸையோ செல் பண்றதுக்கு, அந்த பிசினஸ் மூலமா நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்துட்டு, அந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிசினஸ்க்கும் தேவைப்படும். அதனாலதான் ஒரு எவர் கிரீன் ஃபீல்டாவே இருக்கும். மற்ற நீங்க ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ, வெப்சைட் டெவலப்மெண்ட்டோ, என்ன ஒரு பிசினஸ் மாடல் எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த பிசினஸ் எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா தேவைப்படும். மார்க்கெட்டிங் இல்லாம பிசினஸ் கிடையவே கிடையாது. அந்த பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க. பிசினஸ் ஓனர் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் அந்த பிசினஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா, டிஜிட்டல் டிவைசஸ் மூலமா நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு எவாலுவேட் ஆயிருக்கு.